ஆக்டர் சமந்தாவும் டாக்டர் ராஜ் நெடியும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. கூடி சீக்கிரமா 2வது திருமணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற செய்தி வைரலாயிட்டு இருந்த நிலையில அந்த விஷயத்தை இப்ப உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதே நேரம் ராஜ் நெடிமோர் ஃபேமிலில இருந்து இவங்களோட திருமணத்துக்கு சம்மதம் சொன்ன மாதிரி சில பிக்சர்ஸ் எல்லாமே சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து ராஜ் நெடிமோரோட முதல் மனைவியான சாம்லி டேவும் இதை பத்தி முதல் முறையா ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ராஜ் நெடிமோரோட சிஸ்டரான ஷீதல் ரெடிமோர் கூட தான் சமந்தா அண்ட் ராஜ் நெடிமோர் இவங்க எல்லாருமே ஃபாரின் ட்ரிப் போயிருக்காங்க. ட்ரிப் போயிட்டு அங்கே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ருக்காங்க. ரெசார்ட்டில் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அது எல்லா பிக்சருமே சமந்தா ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ராஜ் நெடிமோரோட சிஸ்டர்ஸுமே ஷேர் பண்ணியிருக்காங்க. மேலும் ராஜ் நெடிமோரோட சிஸ்டரான ஷீதல் ராஜ் நெடிமோர் சமந்தா கூட இருக்க பிக்சர்லாம் ஷேர் பண்ணிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனசுல நெருக்கமாக இருக்க சிப்ளிங்ஸ் எல்லாம் புயல் மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் வழிகாட்டுறாங்க, தவறவிட்ட பாடங்களை கற்றுக்கொள்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி இந்த பிக்சரையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. மேலும் சமந்தா இப்போ டேட்டிங் பண்ணிட்டு இருக்க ராஜ் நெடிமோருக்கு அவர் ஒய்ஃப் கூட 2022 விவாகரத்து ஆயிடுச்சு. இவங்களுக்கு அப்படின்னு குழந்தைகள் எதுவும் கிடையாது. அதே போல் அதே 2022 டிசம்பர் மாதம் தான் சமந்தாவுக்கும் நாக சைதன்யாவுக்கும் விவாகரத்து ஆயிருந்துச்சு. அதை தொடர்ந்து நாக சைதன்யா கடந்த 2024 2வது மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் சமந்தா இப்போ ராஜ் நெடிமோர் கூட க்ளோஸா இருக்க மாதிரியான பிக்சர்ஸ் எல்லாமே ரீசெண்ட் டைமா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ராஜ் நெடிமோரோட எக்ஸ் ஒய்ஃபான சாம்லி டே அப்பப்ப சில போஸ்டா இன்டைரக்டா சொல்லுவாங்க. அதாவது சமந்தா கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்ற விஷயம் பாலிவுட் மீடியா ஃபுல்லா பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இப்போ ராஜ் நெடிமோரோட ஃபேமிலி அண்ட் சமந்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபாரின் ட்ரிப்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிக்சர்ஸ் எல்லாமே ஷேர் ஆனதுக்கு அப்புறமா ராஜ் நெடிமோர் ஃபேமிலியுமே சமந்தா ராஜ் நெடிமோரோட திருமணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க போல இருக்கு. ஸோ அதனால தான் ஃபேமிலியா சேர்ந்து ஃபாரின் ட்ரிப் போயிருக்காங்க அப்படின்னு பேசிட்டு வந்தாங்க. ஸோ இந்த விஷயம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா சாம்லிடே வழக்கம் போல இன்டைரக்டா ஒரு இன்ஸ்டா ஸ்டோரி ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் பல லாங்குவேஜில் ஒரே விஷயத்த ஒரே மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் மற்றவங்களுக்கு எதை செஞ்சால் உனக்கு வலிக்குமோ அதை நீ மற்றவங்களுக்கு செய்யாத, அதோட வலி என்ன அப்படிங்கிறது உனக்கு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே தப்பு பண்ணாத. மேலும் இன்னொரு லாங்குவேஜில் மற்றவங்களுக்கு எதை செஞ்சாலும் அது தனக்கு நல்லதில்லை அப்படின்னு தெரிஞ்சு விலகி நிற்கிற இயல்பு ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி நிறைய ஃபிலாசபி எல்லாம் சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க. அதே நேரம் இதோட மீனிங் என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா, உன்னோட கணவரை இன்னொருத்தி அபகரிச்சுட்டா உனக்கு எப்படிப்பட்ட வேதனை வருமோ அதை நீ மற்றவங்களுக்கு தராத அப்படின்றத இன்டைரக்டா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சமந்தாவுக்கு ஏற்பட்ட அதே வழிதான் இன்னைக்கு சாம்லி டேக்கும் நடந்திருக்கு.